இன்னும் அறிவியலால் விளக்க முடியாத கடவுள் இருப்பதற்கான 6 சான்றுகள் இங்கே. நம்பிக்கை தொடங்கும் போது தர்க்கம் தலைகுனிகிறது. இந்தியாவில் கடவுள் வேதங்களில் மட்டும் வசிக்கவில்லை. அவர் நடக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார், மேலும் தனது இருப்பை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார். கங்காஜல் எனும் கங்கை நீர் ஒருபோதும் அழுகாத நீர். கங்கை நதியிலிருந்து வரும் தண்ணீரை ஒரு பாட்டிலில் சேகரித்து பல வருடங்களாக சேமித்து வைக்கும்போது ஒருபோதும் துர்நாற்றம் வீசாது அல்லது பூச்சிகளை ஈர்க்காது. சில நாட்களில் சிதைந்து போகும் மற்ற நதி நீரை போலல்லாமல் கங்கை தண்ணீர் புத்துணர்ச்சி, தூய்மை மற்றும் நறுமணத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. கங்கை ஒரு நதி அல்ல, ஆனால் ஒரு உயிருள்ள தெய்வம். பாவங்களை சுத்திகரிக்கவும் இறந்தவர்களை புனிதப்படுத்தவும் சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்தவள். அவளுடைய அடையாளமானது தூய்மை அல்ல, ஆனால் உயிரியல், ஆன்மீகம் மற்றும் அழியாதது. நவீன ஆய்வுகள் கங்கை தண்ணீரில் பாக்டீரியா பேஜுகளை கண்டறிந்துள்ளன. தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொல்லும் இயற்கை வைரஸ்கள் இவை. நீரில் நுண்ணுயிரி வளர்ச்சியை எதிர்க்கும் சுவடுக்கூறுகள் மற்றும் தாதுக்களும் உள்ளன. ஆனால் மர்மம் அப்படியே உள்ளது. கங்கை தண்ணீரில் மட்டும் ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மர்மம் நீடிக்கிறது? அறிவியல் எப்படி என்பதில் நிற்கும்போது நம்பிக்கை ஏன் என்று கிசுகிசுக்கிறது. கங்கையின் அழியாமை வெறும் வேதியியல் சார்ந்தது அல்ல, அது பிரபஞ்சம் சார்ந்தது. அமர்நாத் சுயமாக உருவாகும் சிவலிங்கம். இமயமலையின் ஆழத்தில் புனிதமான அமர்நாத் குகைக்குள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த மனித முயற்சியும் இல்லாமல் ஒரு பனி கட்டி சிவலிங்கம் இயற்கையாகவே உருவாகிறது. அது சந்திரனின் சுழற்சியுடன் வளர்ந்து, குறைந்து, மறைந்து மீண்டும் திரும்புகிறது. புனிதமான ஸ்ரவண மாதத்தில் தனது பக்தர்களை ஆசிர்வதிக்க பனியில் அவதரித்த சிவபெருமான் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் இறைவனை அவரது தூய்மையான உருவமற்ற வடிவத்தில் காண கடுமையான யாத்திரையை மேற்கொள்கின்றனர். குகையின் கூரையிலிருந்து இயற்கையாகவே சொட்டும் நீர்த்துளிகளால் இந்த உருவாக்கம் ஏற்படுகிறது. அவை 0க்கும் குறைவான வெப்பநிலையில் உறைகின்றன. இருப்பினும் சிவலிங்கத்தின் சரியான வடிவம், சந்திர தாளம் மற்றும் வருடாந்திர மறு நிகழ்வு ஆகியவை நிலையான பனிப்பாறை வடிவங்களை மீறுகின்றன. பனிக்கட்டி நிலையற்றது, ஆனால் மனித தொடுதல் இல்லாமல் அது சிவனின் லிங்கத்தை உருவாக்கும் போது அது ஒரு அதிசயமாக மாறுகிறது. வடிவத்திற்கும் உருவமற்ற தன்மைக்கும் இடையிலான எல்லைகளை உருக்குகிறது. ஜெகநாதம் காற்றை எதிர்க்கும் கொடி. பூரியில் உள்ள ஜெகநாதர் கோவிலில் பிரதான கோபுரத்தின் மேல் உள்ள கொடி காற்றின் எதிர் திசையில் பறக்கிறது. ஆமாம், தினமும். இது ஒரு தெய்வீக முரண்பாடு. கடவுளின் முன்னிலையில் இயற்கை சரணடைகிறது என்பதை நுட்பமாக நினைவூட்டுகிறது இது. கோயில் என்பது ஒரு உயிருள்ள ஆற்றல் மையமாகும். அங்கு தெய்வீக விதிகள் பௌதிக விதிகளை மீறுகின்றன. அதிக உயரத்தில் காற்றின் வடிவங்கள், குறிப்பாக கடலோர பகுதிகளில் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொள்ளலாம். சிலர் சுழல் ஓட்டங்கள் அல்லது தலைகீழ் வரைவுகளை பரிந்துரைக்கின்றனர். இருப்பினும் காற்றுக்கு எதிரான இந்த கொடியின் கிளர்ச்சியின் நிலைத்தன்மையை எந்த பிரதிபலிப்பு ஆய்வும் விளக்கவில்லை. காற்று கூட ஜெகநாதருக்கு தலை வணங்கும் போது அது இயற்பியல் அல்ல, லீலை, தெய்வீக நாடகம். தனோட்ட மாதா கோயில். 1965ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போரின் போது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள தனோட்ட மாதா கோயிலுக்கு அருகில் 3000க்கும் மேற்பட்ட குண்டுகள் வீசப்பட்டன. எதுவும் வெடிக்கவில்லை. கோயில் தீண்டப்படாமல் இருந்தது. துர்க்கையின் உக்கிர வடிவமான தனோட்ட மாதா பாரத மாதாவின் நித்திய பாதுகாவலர். அவளுடைய கேடயம் எகை விட வலிமையானது. போருக்கு செல்வதற்கு முன்பு வீரர்கள் இன்னும் அவளை வணங்குகிறார்கள். இந்திய ராணுவம் இந்த சம்பவத்தை ஆவணப்படுத்தியது. வெடிக்காத அந்த குண்டுகளில் சில இன்று கோயில் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. போரில் குறைபாடுள்ள வெடிமருந்துகள் பொதுவானவை என்றாலும் இங்குள்ள செயலிழப்பின் அளவு புள்ளி விவர ரீதியாக வியக்க வைக்கிறது. தோட்டாக்கள் தோல்வியடையும் போது குண்டுகள் மௌனமாகிவிடும். எதிரிகள் தடுமாறும் போது அது அதிர்ஷ்டம் அல்ல, தெய்வீக அருள். கேதர்நாதம் பேரழிவிலிருந்து தப்பிய கோயில். 2013ஆம் ஆண்டு உத்தரகண்டில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கானோர் இறந்தனர். கிராமங்கள் அழிக்கப்பட்டன, முழு பள்ளத்தாக்குகளும் அழிக்கப்பட்டன. ஆனாலும் கேதார்நாத் கோயில் அப்படியே இருந்தது. சிவபெருமான் தனது இருக்கையை பாதுகாத்தார். ஒரு தெய்வீக பாறை இப்போது பீம்ஷீலா என்று அழைக்கப்படுகிறது. மலையிலிருந்து உருண்டு வந்து கோயிலை பிரளயத்திலிருந்து பாதுகாத்தது. எந்த பொறியாளரும் இதை திட்டமிட்டிருக்க முடியாது. புவியியல் பகுப்பாய்வு பாறை குப்பைகளின் ஓட்டத்தை திசை திருப்பியது என்பதை ஒப்புக்கொள்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அது ஏன் வந்தது? சிமெண்ட் இல்லாமல் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் நவீன கட்டமைப்புகள் இடிந்து விழும்போது ஏன் தப்பி பிழைத்தது? சிவனின் இருப்பு கட்டிடக்கலை சார்ந்ததல்ல, அது நித்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது.
கிருஷ்ணர் இன்னும் பிருந்தாவனத்தில் வசிக்கிறார். பிருந்தாவனத்தில், குறிப்பாக நிதிவனத்தில் இரவில் யாரும் தங்க அனுமதிக்கப்படுவதில்லை. பகவான் கிருஷ்ணர் இன்னும் கோபியர்களுடன் நடனமாடுவதாக நம்பப்படுகிறது. காலையில் துளசி செடிகள் சிக்கிக் கொண்டதாக தோன்றும். இறைவனுக்கு விடப்படும் இனிப்புகள் பாதி சாப்பிடப்பட்டு விடுகின்றன. மேலும் குரங்குகள் கூட அந்தி சாயும் போது அந்த பகுதியை தவிர்க்கின்றன. கிருஷ்ணர் ஒருபோதும் பிருந்தாவனத்தை விட்டு வெளியேறவில்லை. அவரது தெய்வீக இருப்பு காலத்தில் அல்ல, லீலையில் உள்ளது. இரவு முழுவதும் தங்க முயற்சிப்பவர்கள் பெரும்பாலும் பைத்தியம், குருட்டுத்தன்மை அல்லது ஆழ்ந்த அதிர்ச்சியை புகாரளிக்கின்றனர். நிதிவனத்துக்கு சென்ற பிறகு விவரிக்க முடியாத ஒளிகள், பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் மாற்றப்பட்ட நிலைகளை பூசாரிகள், பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்களின் அறிக்கைகள் விவரிக்கின்றன. இந்த பகுதி ஆழ்ந்த அமைதி மற்றும் பயபக்தியின் சூழலை பராமரிக்கிறது. கடவுள் பிருந்தாவனத்தில் ஒரு நினைவு அல்ல, அவர் தூய இதயங்கள் மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு உயிருள்ள மெல்லிசை. அறிவியல் பிரதிபலிப்பை கோருகிறது. நம்பிக்கை வெளிப்பாட்டில் செழித்து வளர்கிறது. இவை தெய்வீக ஆகாரங்களாக பார்க்கப்படுகிறதா அல்லது தற்செயல் நிகழ்வுகளாக பார்க்கப்படுகிறதா என்பது ஒருவர் தேர்ந்தெடுக்கும் பார்வையை பொறுத்தது. ஆனால் மில்லியன் கணக்கான இந்தியர்களுக்கு இவை கட்டுக்கதைகள் அல்ல. ஆனால் நம்மிடையே நடந்து தனது கோயில்களை காத்து மந்திரங்களை கேட்டு நம்ப தயாராக இருப்பவர்களுக்கு அடையாளங்களை விட்டுச் சொல்லும் ஒரு உயிருள்ள கடவுளின் நினைவுகள். கடவுளின் அற்புதங்கள் தர்க்கத்தால் புரிந்து கொள்ளப்படவில்லை, ஆனால் நம்பிக்கையால் மட்டுமே. கேட்டமைக்கு நன்றி.